தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே நம்ம இந்த டாபிக் வந்து பேசி இருந்திருக்கணும். நம்ம அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டாபிக், பட் பேசுவதற்கு நேரம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு விவாதங்கள் பண்ணிருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் வந்து எழும்பி இருக்கின்றது. வாய்ஸ், ஆமா, மிகப்பெரிய வாய்ஸ் எழும்பி இருக்கின்றது. அந்த வாய்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிக்கலா? ஆமா, கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சிக்கல் என்பது வருகின்ற 2026 பயங்கரமா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மேட்ரு தான் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்காலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய வருகையின் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சியில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவருடைய பேட்டியில அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாரு. எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல தான் நாங்க சீட் பேரம் பத்தி நாங்க பேசுவோம், இத்தனை தொகுதிகள் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்க வந்து உறுதியா சொல்ல மாட்டோம், அது தேர்தல் நெருங்குற நேரத்துல நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக வந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நாங்க 10+, அதாவது 10 எபோ சீட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தனமான செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இலைமறைக்காயா செய்திகள் வந்து அங்கங்க வெளியே வந்திருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி 10 எபோ கேட்போன்றது உறுதியான செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மாற்றம் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த மாதிரி செய்திகள் வெளிவரவில்லை. ஆனா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அழுத்தம் திருத்தமாக 10 எபோ நாங்க கேட்போம் அப்படின்னா அதற்கு காரணம் என்னவாக நீங்க பாக்குறீங்க? எனக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, உங்களுடைய காரணங்கள் நீங்க பதிவு பண்ணணும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுடைய வருகை தான் இதற்கு காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய பலம் தமிழக அரசியல்ல ஒரு 3வது கட்சியாக சொல்ல போனோம்னா, தமிழக வெற்றி கழகம் 4 கட்சிகள்ல ஒரு கட்சியா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தை, இதுதான் ஓட் பேங்கோட பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு இந்த 4 கட்சிகள் தான். இந்த கட்சியில பெரும்பாலும் பலம் இருந்தும் கூட, வலிமை இருந்தும் கூட அவங்களால வந்து அதிகப்படியான இடங்களை கேட்டு நிக்க முடியல. அது காரணம் என்னன்னா, அதிமுக விசஸ் திமுக அப்படின்னு நிலைதான் இருந்துச்சு. 3வது கேட் ஓபன் ஆகாம இருந்துச்சு. அதுலயும் பார்த்தோம்னா மக்கள் பலம் கொண்டவரா விஜய் இருக்கிறார். அப்ப வந்து விஜய் அப்படி பலமா இருக்கிறதுனால திருமாவனுடைய தேவை வந்து திமுகவுக்கு அவசியம். அதாவது கூட்டணி கட்சிகள்ல விசிகாவுடைய முக்கியத்துவம் வந்து விஜயுடைய வருகையின் மூலமாக ரொம்ப 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 அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சனிக்கிழமை போக போக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமாவளவனுடைய அண்ணன் திருமாவளவனுடைய வந்து அவருடைய ஓட் பேங்க் தேவை, அவருடைய தயவு தேவை. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய இதுவரைக்கும் மதிக்கப்படாம கூட இருந்திருக்கலாம், மாவட்ட செயலாளர் மதிக்காம இருந்திருக்கலாம், சில நேரங்கள் வந்து அவதூறா பேசியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு, முகாம் செயலாளர் முதற்கொண்டு இன்னைக்கு திமுக மதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் விஜய் அவருடைய வருகை. ஆமா, ஏன்னா 3வது கேட் ஒன்று ஓப்பன் ஆகாம இருந்துச்சு, இன்னைக்கு 3வது கேட் ஓப்பன் ஆயிருக்கு. சரி, விஜய் அவருடைய வருகையின் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து விசிகா நாங்க 10 எபோ கண்டிப்பா கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஆமா, கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து இந்நேரம் அரசியல் களத்துக்கு உள்ள வராம இருந்துதான் வச்சுங்க, விசிகாவுக்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த 6 சீட்டு கூட கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். 5 சீட்டு தரம்ருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. 5 சீட்டே தரம்டுவாங்கப்பா. ஆமா. சோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்ப விசிகாவுடைய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் விஜய் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பகிரங்கமாவே நம்ம பதிவு செஞ்சுதான் ஆகணும், ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆமா, பதிவு செய்யறத விட இதுதான் உண்மை, இதுதான் வந்து யதார்த்தம். அவர் வருகையினாலதான் மிகப்பெரிய இன்னைக்கு எல்லா அதிமுகவும் சரி திமுகவுக்கும் சரி ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. கூட்டணி கட்சிகள் நம்ம விட்டுவிடக் கூடாது என்கின்ற அழுத்தம் ஏற்பட்டிருக்குது. அதுல குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலுமே பரவலா இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க். ஏறக்குறைய 129 தொகுதியை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன். அப்படி இருக்கிற போது இவரை எப்படி நம்ம வெளியே விட முடியும்? அப்ப இதுவரைக்கும் விஜய் வரவில்லை என்றாலும் கூட அதுக்கு முன்னாடி இப்ப விஜய் வரல வச்சுங்களேன், என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஈஸியா விசிகா வந்து அதிகமா பேசுறாங்க, அதிக போராட்டங்கள் பண்றாங்க, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி பாமக தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. ஆமா, ஆனா விஜய் வருகையின் மூலமாகத்தான் வேற வழி இல்லாம விசிகா வந்து உள்ள இருந்துதான் ஆகணும், நம்ம வெற்றியை தக்க வச்சுதான் ஆகணும் அப்படின்றால உள்ள வச்சிருக்காங்க. இதுல நமக்கு இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அதாவது விசிகா 10 எபோ வந்து கேட்கறாங்க, ஓகே. ஆனா 10 எபோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதற்கும்
விசிகா வெற்றி பெறுவதற்கு 10 தொகுதிகளை பெறுவதற்கும் விசிகாவுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கண்ணோட்டத்துல விவாதம் பண்ண வேண்டியது. அதாவது வந்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல, 234 தொகுதிகள்ல 150 தொகுதியில வந்து கணிசமா, அதாவது வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. கண்டிப்பா விடுதலை சிறுத்தை நிக்க போறதோ ஒரு 15 இடமா ஒரு 10-20 இடமா கூட வச்சுக்கலாம் பேச்சு. ஆனா 130 இடத்துல வந்து இந்த விடுதலை சிறுத்தையோட ஓட் ஷேரிங் கரெக்டா போய் விழுதுல, அப்ப அந்த 10 இடத்துல 15 இடத்துல இருக்கக்கூடிய திமுக ஓட்டு ஷேரிங் விழுந்தா தானே ஜெயிக்க முடியும். ஆமா, அதாவது தீர்மானிக்கக்கூடிய சக்தி விடுதலை சிறுத்தை. ஆமா, இவரு என்ன ஷேரிங் கொடுக்குறாரோ அதே ஷேரிங் வந்து திமுக கொடுக்குற பொழுது ஆட்டோமேட்டிக்கா 30 சீட் கொடுத்தா கூட அவரால் ஜெயிக்க முடியும். ஆனா அதை பண்ணுவாங்களான்னு சந்தேகமா இருக்குல்ல. அந்த சந்தேகத்துல வந்து நம்ம வந்து கேபபிள் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. சமீபத்துல கூட அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலேயே பேசுகின்ற பொழுது நிறைய அமைச்சர் பெருமகளை வைத்துக்கொண்டே ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்கிட்டே பேசினாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகின்ற அந்த 4 வாக்குகள்ல ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்குன்னாரு, ஒரு வாக்கு விசிகனுடைய வாக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 234 தொகுதி என்று வருகின்ற பொழுது அதை நீங்க ஒரு 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 56 சீட்டு கொடுக்க வேண்டிய, நான் எப்படி கொடுக்கறதா அப்படிதான் கொடுத்தாகணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம அலைன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது வந்து 40 சீட்டுக்கு மேல அண்ணன் திருமாவளவன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதுக்கான தகுதியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்கு. அதான் இந்த விவாதத்துடைய முக்கியமான நோக்கம். இருக்குது. ஆனா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. திமுக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வேற கட்சிக்கு போனா கூட 40 சீட்டு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் தமிழக வெற்றி கழகத்தோட நின்றா கூட 40 சீட்டு வாங்கி அந்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனா 40 சீட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கா வரும் அப்படின்னு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன தேர்தல்ல ப்ரூஃப் பண்ணல அப்படின்றத கூட சிலர் சொல்றாங்க இல்லையா, அதனால வந்து அங்க போக மாட்டாங்க, திமுக இருப்பாங்க. ஆனாலும் கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 10 எபோ கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம உறுதியா வந்து சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கணுமே, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கொடுக்கணுமே. மதிமுக வேற கேட்டிருக்காங்க. உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது யாருங்க? 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தடுத்த நபர்கள் யாருங்க? இன்னைக்கு இருக்கிற விசிகா, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தானே. அவங்க தானே உங்களுடைய வெற்றியை தடுத்தாங்க. அப்ப கொடுக்கட்டுமே. விசிகா 10 எவ்வளவு கொடுக்கறதா இருந்தா கம்யூனிஸ்ட் கொடுக்கணும், காங்கிரஸ் கொடுக்கணும், இதர இன்னொரு கம்யூனிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க. உங்களுடைய வெற்றியை தக்க வைக்கணும், ஆட்சியை தக்க வைக்கணும், கொடுங்க, தப்பு கிடையாதுல. நீங்க வேற நாங்க 200 இடத்துல நாங்க திமுக தான் போட்டி விட வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க தலைவா. அதெல்லாம் கூட்டணி கட்சியில் விட மாட்டாங்க. 200 தொகுதியில நீங்க போட்டி போட்டுறீங்கன்னா அப்படின்னா வெறும் 34 தொகுதியை மட்டும் கூட்டணி. இந்த வாய்ஸ் ரைஸ் ஆச்சு விஜய் வர்றதுக்கு முன்னாடி, விஜய் வந்த முன்னாடி ரைஸ் ஆச்சு, முதல் மாநாட்டுல ரைஸ் ஆச்சு, 2வது மாநாட்டுலயே ரைஸ் ஆச்சு. ஊரா விஜய் போக போக இந்த ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு திமுகவுல. நாங்க 200 இடத்துல நிப்போம்ன்றத இப்ப அமைதியாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணிக்கு சரியான முறையில வந்து சோசியல் ஜஸ்டிஸ்னா அதானே, சரியா பிரிச்சு கொடுக்கணும்ல. அப்ப அந்த பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு திமுகவை இன்னைக்கு விஜயால் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆமா, விஜய் கொண்டு நிப்பாட்டி இருக்காரு. ஆமா, இதை பண்ணிதான் ஆகணும், நிப்பாட்டி. இது விஜய் தான் காரணம். காரணம் விஜய் அது மாற்று கருத்தே கிடையாது. 100% விஜய் தான் உண்மை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள் வரல அப்படின்னா இந்த 6 சீட்டுமே விசிக கொடுக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுக்க மாட்டாங்க. இது யதார்த்தம் நடந்திருக்கும். சரி, இப்ப இதுல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜயவுடைய வருகையின் மூலமாக விஜய்க்கு உள்ள மக்கள் எழுச்சியெல்லாம் இருக்குது. அப்ப இந்த மக்கள் எழுச்சி என்பது எந்த கட்சியிலிருந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள். ஆமா, கண்டிப்பா பண்ணியானும். முழுக்க விஜய் அவர்களுக்கு விழப்போகின்ற இந்த வாக்குகள் என்பது வேற எந்த கட்சியிலிருந்து போக வாக்குகள் கிடையாது. அங்கொன்றுமா போகலாம். ஆனா முழுக்க சிதைய போகின்ற கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற வாக்குகள் தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சாரையாக போய் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த வாக்களும் சாரையா போய் கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்தக்கூடிய கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டுமே சாரையா வந்து விஜய் போய் விழுகிறது. அப்ப திமுக, அதிமுக, அது இந்த பெருங்கட்சியில இருந்தே அவர் ஓட்டை வந்து கன்சாலிடேஷன்ல பிரிக்கிறாரு. அது போக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அவர் ஓட்டை பிரிக்கிறாரு. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் ஓட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்கொன்றுமா போகலாம். ஆனா முழுசா போற வாய்ப்பு இல்ல. அதே விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் வாக்குகள் போவதற்கான வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் கணிசமாக குறையும். அதான் சொல்றோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல எந்த அளவுக்கு போகுமோ அங்கொன்று இங்கொன்றுமா போகுமோ அதே மாதிரி விசிக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போன முறை வந்து ஒரு 100% அவங்க வாங்கின வாக்குல வந்து ஒரு 100 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20 ஓட்டு போகும்.
அவ்வளவு அது மாதிரிதான் விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியிலையும் பெரும்பான்மையா போறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க போறாங்க. கொத்தா எடுக்க போறது திமுக அதிமுக. இந்த ஓட்டை வந்து விஜய் வந்து நாம் தமிழர் ஓட்ட அப்படியே தூக்குறாப்ல. அதெல்லாம் போக வந்து இப்ப நடுநிலை இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குல்ல, புதுசா வந்து அந்த 5 வருஷத்துல இந்த ஓட்டு ஒட்டுமொத்தமா விஜய் தான் போய் சேரும். அதனாலதான் வந்து இவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளுமே அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளுமே அது அப்படியே வந்து விஜய்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுனால, ஒட்டுமொத்தமா நான் முல்லா சொல்லல, அதுல வந்து பெரும்பான்மையான வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகரிச்சு. ஆமா, முக்கியத்துவம் அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தையிலே வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரை, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய வலுப்படுத்த வேண்டிய தேவைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வலுப்படுத்தினா தான் திமுக ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் அப்படியே இருந்திருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரக்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், முகாம் செயலாளர், 234 தொகுதிக்குமே நாங்க மாவட்ட செயலர் போட போறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு திருமாவளவன் அவர்களும் கூட வந்து பார்த்தோம்னா 234 மாவட்ட செயலாளர் போட்டு, அதுக்கடுத்து மாவட்ட அமைப்புகள், அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த ஒன்றிய செயலாளர், முகாம் செயலாளர், இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தினா மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடியும். ஒருவேளை அவர் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தலாட்டியும் கூட வந்து இங்கேயும் வந்து பார்த்தோம்னா பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பார்த்தோம்னா திமுக வெற்றி வந்து அண்ணன் திருமாவட்ட இருக்கு. திருமாவர்கள் வந்து இதை செய்தால் மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடியும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாரு, இங்க வந்து திமுக வந்து ஒரு கணிசமான ஒரு கணக்கு வந்து போட்டுக்கு இருக்காங்க. அதாவது என்னன்னா, பாமகவை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போகின்ற இந்த பெரும்பான்மை வாக்கள், விஜய்க்கு போற பெரும்பான்மை வாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பெரும்பான்மை வாக்கள் நம்ம வந்து சரி கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் வச்சிருக்காங்க. ஆனா அதுலயே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஒருவேளை பாமக உள்ள வந்துச்சுன்னா எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இன்றி விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறும். ஆமா, அது ஒண்ணு இருக்குது. பட் இருந்தாலும் பாமகவை உள்ள கொண்டு வந்தாலும் ஒருவேளை விசிகா வந்து காம்ப்ரமைஸ் ஆகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருந்தாலும் கூட இது வந்து இந்த ஓட் கன்சாலிடேஷன், பாமக இருந்து திமுக போற ஓட் கன்சாலிடேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அப்படி இருக்கிறதுக்கு பாமக விடுதலை சிறுத்தை தனிச்சு நின்று போயிடலாமே. 2 பேரும் சேர்ந்து நிறைய தூரம் ஜெயிக்கலாம். கண்டிப்பா, அந்த ஒரு யூனிட்டியா இருந்தாலும் ஜெயிக்கலாமே. அந்த முரண்பாடு, அவர் சாதியவாதத்தை கையில் எடுக்கிறார், பிஜேபி மதவாதத்தை கையில் எடுக்கிறது. அதனாலதான் அவங்களோட சேர மாட்டேன்னு நீங்க தனிச்சு நிக்கிறாரு. பழையபடி வந்து பார்த்தோம்னா பாமக உள்ள வந்தோம்னா அண்ணன் திருமாவர்கள் இத்தனை முறை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பாமக பிஜேபி இருக்க கூட்டணியில விடுதலை இருக்கான்னு சொன்னதுக்கு அவருக்கே மதிக்கலாம். அப்ப வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்ன வச்சாரோ அதை வந்து அவர் பாதுகாக்க வேண்டிய கடமை திருமாவளவனுக்கு இருக்கு. அது வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு பண்பட்ட ஒரு மனிதர் இல்லை. இங்க இருக்கிற தொண்டர்களும் கூட வந்து கொள்கை ரீதியா தான் அவரை பாத்துக்கு இருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து எங்க தலைமை மாதிரி வேற யாருமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, தனக்கான ஒரு அரசியல் கேட்ட தானே பூட்டி கொண்ட ஒரு தலைவர், இந்த ஒரு துணிச்சல் யாருக்கு கிடையாதுன்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி 2 கட்சிகளுமே உள்ள இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா டோட்டலா விசிகாவுடைய கொள்கையை கொலாப்ஸ் ஆயிப்போம். இல்ல, இது வந்து அந்த திருமாவளவன் வந்து செல்ஃப் சூசைட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விடுதலை சிறுத்தை இருந்த அந்த தேர்தலை சந்திச்சா விடுதலை சிறுத்தைகள் வந்து செல்ஃப் சூசைட் தான். அது வந்து விசிகாக மட்டும் கிடையாது, திமுகவே செல்ஃப் சூசைட் தான். அது வந்து அதையும் நம்ம பதிவு பண்ணோம், திமுகவே செல்ஃப் சூசைடு. ஏன்னா பாமக வந்து இங்க வந்து கட்டுக்கோப்பா இல்லைங்க, கட்டுக்கோப்பா இல்ல, கட்டமைப்புகளை வந்து இல்ல. ஏன்னா பாமகவே ஒரு 2ஆக உடைந்து போயிருக்கின்றது. பெரும்பாலும் வந்து பாமகவுடைய தொண்டர்கள்லாம் யாரு பக்கம் இருக்காங்கன்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருபோதும் பாஜக விட்டு வரவே மாட்டாங்க. இப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்பது கிடையாது. குற்றமா இருக்கலாம், ஆனா வந்து கிடையாது. அப்போ ஒருவேளை ராமதாஸ் அவர்களுடைய அணியை மட்டும் நம்ம உள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி திமுக உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கும் செல்ஃப் சூசைடு. அதே வேளையில பாமகவுடைய ராமதாஸ் மூலமாக தான் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிறைய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி கொண்டு வந்து அதையும் டைஜஷன் பண்ணி அண்ணன் திருமாவளவன் உள்ள இருந்தார் அப்படின்னா இது வந்து விசிகாவுக்கும் செல்ஃப் சூசைடு. இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆமா, சோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில வந்து ரொம்ப ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போறாங்க, விஜய் அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைய மாவட்டங்கள் போக வேண்டிய தேவைகளும் கூட இருக்கின்றது. ஸோ இந்த 2 பிரச்சாரங்கள்லயே வந்து விசிகாவுடைய முடிவு என்பது 10 எபோ அப்படின்ற மாதிரி உருவாகியிருக்கின்றது. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் அனைத்து மாவட்டங்களிலும் போக 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 மக்கள் எழுச்சி வர 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 இந்த 10+ என்ற எண்ணிக்கை 15+ மாறலாம், 20+ மாறலாம். காங்கிரஸும் கூட திடீர்னு ஒரு முடிவெடுத்து வெளியேறுவதற்கும் கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க,
ராகுல் காந்தியோட ஒப்புதலுக்காக வெயிட்டிங்க. ஆமா, ஒருவேளை வந்து நாளாக வந்து தன்னெழுச்சியை பார்க்க இந்த முடிவு விரைவில் கூட எட்டப்படலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் போவதற்கான அதிக வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இன்னொரு விடயம், முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா விஜய் வருகையால வந்து ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விடயம் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக வந்து எல்லாத்தையும் மதிச்சாகணும், அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணி கட்சிகளை மதிச்சாகணும் அப்படின்றத தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குதுல்ல, இதுவரை கூட்டணி கட்சிகள் வந்து ஏனோ தானா இருங்க, நீங்க வந்து கட்சியை வளப்படுத்துங்க, வலிமையாக்குங்க அப்படின்றத வந்து அதிமுகவும் சொல்லாது, திமுகவும் சொல்லாது. ஆனா இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகள் நீங்க வலிமையா இருங்க, உங்களை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுங்க, கீழே இருக்க ஓட்டு வந்து போயிடக்கூடாது, அப்ப மேல இருந்து பாடியை ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கீங்களா அப்படின்றது திமுகவே இன்னைக்கு வந்து என்ன செய்யறான், ஒரு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தயவு செய்து உங்க கட்சியெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, நம்ம ஓட்டு வந்து சிதறக்கூடாது. அப்ப சிதறாம இருக்கணும்னா என்ன செய்யணும், கட்டமைப்புல உருவாக்கணும். கட்டமைப்பு உருவாக்கினா மட்டும்தான் ஓட்டு சிதறாது. கட்டமைப்பு இல்லாட்டி ஓட்டு சிதறும்ல. கண்டிப்பா. சோ இந்த ஒரு நிலைக்கும் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், வேற கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பா. சோ வந்து பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் நடக்கலாம், கடைசி நொடி பொழுதலும் நடக்கலாம், கையெழுத்து போற அந்த வேலையில கூட நடக்கலாம். அந்த வேலையில கூட தமிழக வெற்றி கழகத்தோட போய் விடுதலை சிறுத்தைகள் சேரலாம், கம்யூனிஸ்ட் சேரலாம், காங்கிரஸ் சேரலாம். ஆமா, பல போலி போராளிகளுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படலாம், எதுவே நடக்கலாம். அப்படி ஒண்ணு நடந்தா கூட அப்படி நடக்குமா அப்படின்றது வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நடந்தா வந்து நல்லா இருக்கும், உலக தமிழர்கள் எதிர்பார்க்கிறாங்க, நான் உட்பட அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். நடக்குமான்னு தெரியல, பாப்போம். ஏன்னா தேர்தலுக்கு நிறைய காலகட்டங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எந்த நொடி பொழுதுல கூட எதுவும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.